பிரசங்கி 11:1 கர்த்தர் நமக்கு இந்த மாத வாக்குத்தத்தமாய் தருகிறார். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். ஆண்டவர் உனக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் அப்படின்னு இந்த வசனத்திலிருந்து சொல்றாரு. எங்க சொல்றாரு இந்த வசனத்துல? அப்படி ஒன்றும் தெரியலையேன்னு நீங்க நினைக்கலாம். இதனுடைய ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு இப்படியாக வருகிறது: பி ஜெனரஸ், இன்வெஸ்ட் இன் ஆக்ட்ஸ் ஆஃப் சேரிட்டி, சேரிட்டி ஈல்ட்ஸ் ஹை ரிட்டர்ன்ஸ். இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க என் கூட சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். பி ஜெனரஸ், இன்வெஸ்ட் இன் ஆக்ட்ஸ் ஆஃப் சேரிட்டி, சேரிட்டி ஈல்ட்ஸ் ஹை ரிட்டர்ன்ஸ். தமிழ்ல நான் சொல்றேன், உதாரத்துவமா இரு. ஆண்டவர் சொல்றாரு, எப்படி இரு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உதாரத்துவமா இரு. சொன்னாங்களா பக்கத்துல? திரும்ப அவங்ககிட்ட கேளுங்க, அப்படின்னா என்னது? ஏன்னா அது நமக்கு பழக்கத்தில் இல்லாத ஒரு வார்த்தை உதாரத்துவம் அப்படிங்கிறது. உதாரத்துவம்னா என்னன்னா, தாராளமா கொடுக்கிறது, ஏராளமா கொடுக்கிறது, அள்ளி கொடுக்கிறது, கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. அப்படி கொடுக்கிற ஒரு குணம் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் என்னது? உதாரத்துவம். ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்டவனாய் நீ இரு. அடுத்து, கருணை செயல்களில் முதலீடு செய். கருணை செயல்கள் அதிக வருமானத்தை உனக்கு தரும். எத்தனை பேருக்கு அதிக வருமானம் வேணும்? அதான் நம்ம இதை ஏற்றுக்கிட மாட்டோம். எங்களுக்கு வருமானம் வேணும், ஆனால் நீங்கள் சொல்கிற பாலிசி சரியில்லையே, அது எங்களுக்கு பிடிச்சமா இல்லை, அதனால இந்த வருமானம் எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்கும் நம்ம மனநிலை. இதெல்லாம் இன்னைக்கு சத்தியத்தினால கர்த்தர் உடைச்செறிய விரும்புகிறார். அல்லேலூயா. கவனிங்க, இந்த உலகத்தில் நம்ம மற்றவர்களுக்கு எந்த அளவுக்கு ஆசீர்வாதமாய் இருப்போமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாக்குவார். நல்லா ஒன்று விளங்கிக்கோங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக்குனதுக்கு அப்புறம் நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்னுங்கிறது கணக்கு கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஒரு 500 லிட்டர் டேங்க்னா ஒரு வீட்டுக்கு தண்ணி கிடைக்கும். 1000 லிட்டர் டேங்க்னா 2 வீட்டுக்கு தண்ணி கிடைக்கும். 10,000 லிட்டர் டேங்க்னா ஒரு தெருவுக்கே என்ன செய்யலாம்? தண்ணி கொடுக்கலாம். 1,00,000 லிட்டர் டேங்க்னா ஊருக்கே தண்ணி கொடுக்கலாம். நீங்கள் எந்த டேங்காக இருக்க விரும்புகிறீங்க? புரியுதா உங்களுக்கு? நான் நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன் அப்படின்னா ஆண்டவர் உங்களை நிறைய ஆசீர்வதிப்பார். எத்தனை பேருக்கு நிறைய வருமானம் வேணும்? அப்படின்னா இன்னைக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க, நிறைய பேருக்கு நான் ஆசீர்வாதமாக இருப்பேன்னு. புரியுதா? பாருங்க, நான் ஆசீர்வாதமாக இருக்கேனா? பாஸ்டர் நிறைய பேருக்கு போறாம, பாஸ்டர் எப்படி இருக்காரு? ஆசீர்வாதமாக இருக்கிறாரு. ஏன் பாஸ்டர் ஆசீர்வாதமாக இருக்காரு? பாஸ்டர் நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறாரு. புரியுதா? கொஞ்சம் யோசிங்க, நீங்க எத்தனை பேருக்கு இன்ஸ்பிரேஷனலா இருக்கிறீங்க? எத்தனை பேர் உங்களை பார்த்து சந்தோஷப்படுறாங்க? இந்த அண்ணனுக்காக சந்தோஷப்படுற, இந்த அக்காவுக்கு, அதுக்கு தான் இந்த மென்டர்ஸ்லாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். ஒரு 5 பேருக்காவது நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும், நல்வழிப்படுத்தணும், அவங்கள கொஞ்சம் தூக்கி விடணும், அவங்கள கொஞ்சம் தட்டி எழுப்பணும், அவங்க நம்மளை நினச்சி சந்தோஷப்படணும். இந்த அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கை மறுரூபம் ஆயிருக்கு, அவங்க தான் என்னை தூக்கி விட்டாங்க, அவங்க தான் எனக்கு தோள் கொடுத்தாங்க, அவங்க தான் எங்களை தாங்கினாங்கன்னு நம்மளை நினச்சி ஒரு 4 பேர் என்ன செய்யணும்? சந்தோஷப்படணுங்க. இந்த பணத்தை அப்படியே வச்சுருந்தா நாரும். வாங்கடா 4 பேர் தூக்கி கொண்டு போய் புதைச்சிட்டு வரும் அப்படின்னு சொல்லணுமா? அல்லது இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருங்கங்க அப்படின்னு சொல்லணுமா? செத்ததுக்கப்புறம் எவன் வந்தா என்ன போனா என்ன? நமக்கு இன்னைக்கு கர்த்தர் நம்மை மறுரூபமாக்க விரும்ப எல்லாருக்கும் ஆசை இருக்கு. கர்த்தரினை உயர்த்தணும், மேன்மைப்படுத்தணும். எதுக்கு? நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லைனா எனக்கு எதுக்கு மேன்மை? நான் யாருக்கும் ஆசீர்வாதம் இல்லைனா எதுக்கு எனக்கு ஆசீர்வாதம்? எல்லாத்துக்கும் ஆண்டவர் சாப்பாடு கொடுத்துட்றாரு, துணிமணி கொடுத்துட்றாரு, தங்க உறைவிடம் கொடுத்துறாரு. இதெல்லாம் பொதுவான கிருபை. புரியுதா? அதுக்கு
எந்த டிமாண்டும் கர்த்தர் வைக்கல. ஆனா நமக்கு தான் அதோட நம்ம வாழ்க்கை திருப்தி அடைகிறது இல்லையே. இன்னும் வளரணும், இன்னும் பெருகணும், இன்னும் முன்னேறணும், இன்னும் ஆசீர்வாதமா இருக்கணும், செல்வாக்கா இருக்கணும், கீர்த்தியும் புகழ்ச்சியுமா இருக்கணும். எதுக்கு? சிலருக்காவது ஆசீர்வாதமா இருக்கணும், கொடுக்கணும். அப்படி ஆண்டவர் கொடுக்கறத அப்படியே என்ன செய்யணும்? கொடுக்கணும், கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவர் எத்தனை பேர் ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு விரும்புறீங்க? டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் ஸ்பீக்கிங்? எத்தனை பேர் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு விரும்புறீங்க? அப்ப நீங்க என்ன செய்யணும்? அமுக்கிக்கிட்டே இருக்கணுமா? சொல்லுங்க, என்ன செய்யணும்? நீங்க உள்ள போடுறோம்ல, போதா? என்ன செய்யணும்? எனர்ஜியை பேர்ன் பண்ணணும், எரிக்கணும். எரிக்கலன்னா என்ன ஆகும்? உள்ள போட்டது கொழுப்பா மாறி உடம்பு வெடிச்சிடும். அப்ப ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறத எரிக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எரிக்கணும். எரிக்கணும்னா என்ன அர்த்தம்? கொடுக்கணும், சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும், வெளியேற்றிக்கிட்டே இருக்கணும். அடக்கி என்ன செய்யக்கூடாது? வைக்கக்கூடாது. வேதம் சொல்லுது, தானியத்தை கட்டி வைக்கிறவன ஜனங்கள் என்ன செய்வாங்க? சபிப்பார்கள். 4 பேருக்கு 5 பேருக்கு என்ன செய்யணுமா? பங்கிட்டு கொடு. உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, நீண்ட நாட்களுக்கு பின்பு அதன் பலனை. இது தமிழ் மொழிபெயர்ப்பு. ஆங்கில மொழிபெயர்ப்புன்னு சொல்லுது, உனக்கு நல்ல வருமானம் வரும்யா, உனக்கு ஏராளமான வருமானம் வரியா, உனக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கும்யா. நீ என்னையா செய்யணும்? நீ இன்னொரு பக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்யா. இந்த பொருளாதார நிபுணர்கள்லாம் இந்த காலத்தில் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, சேமிப்பு மட்டும் போதாது, உங்க சேமிப்பை முதலீடு செய்யுங்க. நீங்க ஒரு உண்டியல்ல பணம் சேர்த்து வைக்கிறீங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும். ஆனா அந்த பணத்தை நீங்க முதலீடு செஞ்சீங்கன்னா அது வளரும், பெருகும் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய விதமான முதலீடா சில விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். என்னன்னா, மியூச்சுவல் ஃபண்டு, எஸ்ஐபி, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், ஆன்லைன் ட்ரேடிங், ஸ்டாக் மார்க்கெட்டிங், அப்புறம் ரியல் எஸ்டேட்டு, ஷேர் மார்க்கெட்டு, இப்படியெல்லாம் நிறையா கேள்விப்பட்டிருப்போம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கலன்னா ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா நீங்கள் தப்பிச்சிங்க. இதை கேள்விப்பட்டவெல்லாம் செத்தான். ஏன்னா அவனுக்கு எல்லாம் என்ன வரும்? ஆசை வரும். இதெல்லாம் முதலீடு பண்ணால் நம்ம 1000 போட்டுக்கிட்டு இருந்தால் திடீர்னு கோடியாக வருமா? நீங்கள் கோடீஸ்வரர்கள் ஆகலாங்கிறது தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டினுடைய விளம்பரமே. நிறையா பணம் கிடைக்கும். 1000 போட்டுக்கிட்டு இருந்தால் 5 வருஷம் கழித்து நமக்கு பல கோடியாக அது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரம் ஒரு டிஸ்க்ளைமர் வேற போட்டுருவான். என்ன தெரியுமா? மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ரீட் ஆல் ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த மாதிரி நீ முதலீடு செய்கிறது உனக்கு பெரிய ஆபத்து. நீ முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி ஒழுங்காக டாக்குமெண்ட் எல்லாம் வாசித்து பார்த்து கையெழுத்து போடு அப்படின்னு தான் போட்டிருப்பான். நம்ம என்னைக்கா வாசிப்போமா? எதையுமே என்ன செய்ய மாட்டோம். டாக்டர் என்ன மாத்திரை கொடுக்குறாருங்கிறதையும் நம்ம பார்க்குறதில்ல, வாத்தியார் என்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறாருங்கிறதையும் பார்க்குறதில்ல. பாஸ்டர் சொல்கிறத விழுந்தடிச்சு எழுதுவோம், ஒரு நாள் நோட்ஸ் என்ன செய்ய மாட்டோம், திருப்பியே பார்க்க மாட்டோம். அந்த மாதிரி நல்ல குணங்கள் நமக்கு நிறையா உண்டு. அதே மாதிரி தான் இந்த டிஸ்க்ளைமர் என்ன சொல்லுது? எப்பா இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஆபத்துன்னு சொல்லுது. ஆனால் ஒரு பக்கம் விளம்பரத்தில் என்னத்தை காட்டுவாங்க? நமக்கு பெரிய கோடீஸ்வரர் ஆக போகிற அப்படின்லாம் காட்டுவாங்க. கடைசியில் நம்ம ஏதாவது இழந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன கேஸ் போட்டாலும் செல்லாது. ஏன்னா அவன் இதைத்தான் தூக்கி காட்டுவான். நாங்கள் சொல்லியிருந்தோம்லப்பா டிஸ்க்ளைமரில், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். நீ எப்போ சொன்ன? அப்போ தான் அவன் போட்டு காட்டுவான். அவன் எப்படி சொல்லுவான் தெரியுமா? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். எத்தனை பேர் கேட்டிருக்கிறீங்க இந்த மாதிரி? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அந்த மியூச்சுவல் ஃபண்டு மட்டும்தான் நமக்கு கேட்கும், மற்ற எதுவுமே கேட்காது. கேட்டால் என்ன சொல்லிடலாம்? நான் சொன்னேன்ல. இந்த மாதிரி நிறைய இப்போ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லலாம் விளம்பரங்கள் வருதுங்க. நீங்கள் அதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னு ஒரு மெசேஜ் கொடுத்தா போதும், ஒரு நாள் 2 நாள் கழித்து உங்களுக்கு ஒரு ஃபோன் வரும். இந்த மாதிரி நீங்கள் ஆன்லைன் ட்ரேடிங்க்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னு ஒரு ஃபோன் வந்துச்சு. ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் அப்படின்பாங்க. எஸ், வாட் அபவுட்டு அப்படின்னா நாங்கள் சொல்லித்தரோம் அப்படின்ட்டு கொஞ்சம் சொல்லுவாங்க. அவங்க சொல்லும்போது ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப வேண்டாம், ஒரு 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுங்கன்பாங்க. ஸோ நம்ம 1000 ரூபா என்ன செய்வோம், அனுப்பி வைப்போம். ஒரு வாரம் கழித்து நமக்கு ஒரு மெசேஜ் வரும், உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 5000 ரூபா பெனிஃபிட் வந்திருக்குதுன்னு. 1000 ரூபா போட்டு ஒரு உழைப்பு இல்லாமல் எவ்வளோ வந்திருக்கு?
அந்த மெசேஜோடு சேர்ந்து ஃபோனும் வரும். ஃபோன் வந்தோடனே கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு 5000 ரூபா வந்திருக்குது, சந்தோஷமா, மிக்க மகிழ்ச்சி. அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நீங்கள் 1000 ரூபாய்க்கு கொஞ்சம் கூட்டி ஒரு 1500 போடுங்களேன் அப்படின்பாங்க. ஏன் போட்டுருவோம். போட்டால் அடுத்த ஒரு வாரம் கழித்து நமக்கு 7500 அதில் வரும். உடனே ஃபோன் வரும். சந்தோஷமாக உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷம். எங்கள் ஆண்டவர் கூட இப்படியெல்லாம் எங்களை என்ன செஞ்சதில்லை, ஆசீர்வதிச்சதில்லை. நீங்கள் ஒரு தெய்வம், நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் தான் இப்போ ஒளியெல்லாம் என்ன செய்யுது, உண்டாகுதுன்னு சொல்லி மகிழ்ச்சி அடைவோம். அப்புறம் அப்படியே 7500, 10500, 15500, 25500லாம் போகும். ஒரு நாள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, என்னைக்கு நீங்கள் இப்படியே சிறுக சிறுக சேர்க்க போகிறீங்க, ஒரு 1 லட்சம் 2 லட்சம் போட்டிங்கன்னா அது 10 லட்சம் 20 லட்சம்னு வரும்பா. புரியுதா? இதை நம்பி நம்மளும் போடுவோம் பத்தியலா, மொத்தமா. இதில் என்ன பாஸ்டர் உங்களுக்கு அனுபவமானு நீங்கள் கேட்காதீங்க. நான் அந்த பக்கமே போகிறேன். நமக்கு கொஞ்சம் தெளிந்த புத்தியை கர்த்தர் என்ன செஞ்சுருக்கிறாரு, கொடுத்துருக்கிறார்ல. ஆமாம், நீ ஒரு நீயா நானா ப்ரோக்ராமில் இதை பற்றி பேசுகிறாங்க இந்த மாதிரி அப்படின்னு. இது வந்து முழுக்க முழுக்க ஸ்கேம் தான், ஆன்லைன் ட்ரேடிங்கிறது. அதில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் பார்த்தா ரொம்ப டீசெண்டாக இருங்க, எல்லாம் படித்தவன். ஆனால் எதில் போய் முதலீடு பண்ணி அவ்வளோத்தையும் இழந்திருக்கான். இந்த மாதிரி. அதனால் தயவுசெய்து நான் உங்களுக்கு அன்பாக சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி யாரும் ட்ரை பண்ணிடாதீங்க. ஆன்லைன் லாட்ரி, இந்த ஆன்லைன் கேம்லாம் நிறையா இருக்கும். புரியுதா? இந்த அப்படி விமானம் பறக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் இந்த ஒரு இது கிளியும் விடுற மாதிரி இருக்கும், அப்புறம் போகிற மாதிரி இருக்கும், வர மாதிரி இருக்கும். அதில் பணம் கொட்டும். உடனே நம்ம என்ன செஞ்சுருவோம், நம்பி ஆண்டியாயிருவீங்க. இங்கே நாங்கள் ஒரு பக்கம் உங்களுக்கு ஆவியை நிரப்பி எப்படியாவது ஆசீர்வாதத்தில் பலூனை உங்களை ஊதி மேலே பறக்க வைப்போன்னு பார்த்தா டப்புன்னு உடச்சி விட்ருவான். ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும், பயங்கர கடனில் சிக்குவோம், நாங்கள் காப்பாற்றவே முடியாது, ரொம்ப கஷ்டம். அதனால் தயவுசெய்து இது உங்களுக்கு முன்னெச்சரிப்பாக கூட கர்த்தர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஆசைப்பட்டுறாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டமே கிடையாது. புரியுதா? இது என்ன, இது ஃபுல் ஸ்கேம் சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, உங்கள் அக்கௌண்ட்டில் 1000 10,000ன்னு ஏறுற மாதிரி இருக்கும், ஆனால் அது ஏறாதுங்கிறான். ஏறுற மாதிரி காட்டிட்டு இதை திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணுங்கன்மா. நம்ம திரும்ப வரப்போவதில்லைன்னு தான் ரீஇன்வெஸ்ட் பண்ணுவோம், கடைசியில் 0 பேலன்ஸ்ன்னு காட்டுவான். உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறாங்க. இதுக்கு நமக்கு எதுக்கு? சரி, இப்போ நமக்கு மேட்ருக்கு வருவோம். ஆண்டவர் நமக்கு ஒரு முதலீடு சொல்கிறாரு. இங்கே வரப்பா, இதெல்லாம் போட்டினா உனக்கு இல்லாமல் போயிடும். ஆனால் நான் ஒரு முதலீடு செய்கிறேன். என்ன முதலீடு? ஆக்ட் ஆஃப் சேரிட்டி, தர்மம், தான தர்மம். கொடுங்கள், உங்களுக்கு இருக்கிறவைகளை கொடுங்க. நீதிமொழிகள் 11:25 சொல்லுது, உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். அப்ப உதார குணம்னா என்னது? ஜெனரஸ் கிவர். எல்லாரும் உதார குணம் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. கொடுங்க, கொடுத்துக்கிட்டே இருங்க, அள்ளி கொடுங்க, தாராளமாக கொடுங்க, ஏராளமாக கொடுங்க. புரியுதா? இன்னைக்கு அந்த மனநிலை நமக்கு உண்டாக வேண்டும். லூக்கா 6:38 சொல்லுது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. பாருங்க, நீங்க கொடுத்தீங்கன்னா திரும்ப உங்களுக்கு என்ன செய்யும்? சத்தமா சொல்லுங்க, கொடுக்கப்படும். இன்னைக்கு நம்ம கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிக்கிறோம். ஏதோ உங்களை விட்டு பறிபோன மாதிரி யோசிக்கிறோம், ஏதோ நீங்க இழக்கிற மாதிரி நீங்க யோசிக்கிறீங்க. ஆனா வேதம் சத்தியம், வேதம் சொல்லுது, நீங்க கொடுக்கிற எதையுமே இழக்க போறது கிடையாது. அது திரும்ப உங்களுக்கு என்ன செய்யும்? பக்கத்தில் இருக்கிறவங்க முதுக தட்டி சொல்லுங்க, நீ என்ன கொடுத்தாலும் அது திரும்ப உனக்கு கொடுக்கப்படும். அதனால கொடுக்கிற விஷயத்துல எதையோ இழக்கிறோங்கிற மனநிலை நமக்கு இருக்கவே கூடாது. எத்தனை பேர் சத்திய வேதத்தை நம்புறீங்க? மனம் மறுரூபம் ஆகட்டும். யாருக்கு கொடுக்கணும்? 3 காரியத்தை சொல்றேன். யாருக்கு கொடுக்கணும்? முதல்ல, நம்மளை விட சிறியவர்கள் இருக்கிறாங்க, நம்மளை விட எளியவர்கள், நம்மளை விட ஏழைகள் இருக்காங்களா இல்லையா? இந்த உலகத்தில் உங்களை விட கஷ்டப்பட்டவங்க இருக்காங்களா இல்லையா? இருக்காங்கல்ல. அவங்களுக்கு என்ன செய்யணும்? ஆனால் பல நேரம் நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா, நானே ஏழை, எனக்கே ஒன்றும் இல்லை. உடம்புல 13 பாயிண்ட் ரத்தம் இருக்குதுல்ல, தாராளமாக 1 யூனிட் ரத்தம் என்ன செய்யலாம்? கொடுக்கலாம்.
புரியுதா? கொடுக்கலாம். இந்த கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு கீமோதெரப்பி பண்ணும்போது தலையில் இருக்கிற முடி விழுந்துடும். அதுக்கு விக்கு செய்கிறாங்க, செயற்கை முடி செய்கிறாங்க. அதுக்கு முடி தானம் பண்ணுறாங்கங்க. பாருங்கள், இப்போ கொடுக்குறக்கு எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. என்ன சொல்கிறீங்க? சிறியவர்கள் மத்தேயு 25:40 ஆண்டவர் சொல்ல, மத்தேயு 25:40 இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அப்போ உங்களை விட சிறியவர் இருக்கிறாங்களா இல்லையா? இருக்காங்களா? சரி, போன வாரம் ஒரு வாரம் கேப்பில் என்னை விட சிறியவர்களுக்கு நான் செஞ்சேன், ஏதோ ஒன்று செஞ்சேன் அப்படிங்கிறவங்க இருந்தால் கை வைத்து காட்டுங்க. நான் செஞ்சேன். செஞ்சீங்களா? பரவாயில்ல, செஞ்சுருக்கிறீங்க. மற்றவங்களாம் என்ன பண்ணிட்டீங்க? ஒருவேளை வாய்ப்பு கிடச்சிருக்காதா இருக்கும், அல்லது நம்ம கவனத்தில் இருந்திருக்காதா இருக்கும். ஸோ அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே நான் என்னை விட எளியவர்கள் சிறியவர்களுக்கு நான் ஏதாவது செய்வேன் அப்படிங்கிறவங்க கை ஊற்றி காட்டுங்க பார்க்கலாம். செய்யணும். புரியுதா? இதெல்லாம் ஆப்ஷன் கிடையாது. செஞ்சால் நமக்கு ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் வேணுமா வேண்டாமா? வருமானம் வேணுமா வேண்டாமா? நன்மை வேணுமா வேண்டாமா? ஹை ரிட்டர்ன் வேணுமா வேண்டாமா? ஸோ இன்வெஸ்ட் இன் ஆக்ட்ஸ் ஆஃப் சேரிட்டி. ரெண்டாவது, யாருக்கு கொடுக்கணும்? லூக்கா 6:30 சொல்லுது, கேட்கிற எவனுக்கும் கொடு. யாருங்க நம்மகிட்ட வந்து உரிமையாக கேட்பா? இரத்தத்தின் இரத்தமான நம்முடைய உடன்பிறப்புகள் தான். அப்போ நம்மகிட்ட வந்து கேட்கும்போது வேதம் சொல்லுது, இல்லைன்னு என்ன செய்யாத, சொல்லாத, இருக்கிறத கொடு. அவன் கேட்கறதெல்லாம் என்ன செய்ய முடியாது, நம்ம கொடுக்க முடியாது. ஆனால் இருக்கிறத கொடு. சில பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, நான் என்னால் இயன்றதை கொடுப்பேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் திருப்பி கொடுத்துருவேன் அப்படிம்பாங்க. நீ திருப்பி கொடுக்குற அளவுக்கு கொடுக்குறக்கு என்கிட்ட இல்லை. அதனால் என்கிட்ட இருக்கிறதுல என்ன உண்டோ அதை நான் கொடுக்குறேன். ஒரு 5 அப்பம் 2 மீன் மாதிரி வச்சுக்கோ. பாஸ்டர்ட்டு தானே வாங்குற, இது உனக்கு ராசியாக இருக்கும், அதனால் நீ நல்லா இருப்ப, வச்சுக்கோ. கொடுக்கலாமா இல்லையா? நீங்கள் ஆசீர்வதிச்சு 1 ரூபா கொடுத்தா கூட அவன் நல்லா இருப்பான். அதுக்குன்னு 1 ரூபாயை கொடுத்து வச்சு விட்டுறாதீங்க. ஒரு 10 ரூபா, 100 ரூபா, 1000 ரூபா அவன் கேட்குறதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யுங்க, கொடுங்க. நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, பாஸ்டர் இப்படி கொடுத்தா அவன் கேட்டுக்கிட்டே இருப்பான், கேட்டுக்கிட்டே இருந்தால் என்ன செய்யணும், கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, கொடுத்துக்கிட்டே அவர்கிட்ட இருந்து வந்துக்கிட்டே இருக்கணுமா வேண்டாமா? அப்போ என்ன செய்யணும்? ஹலோ, டேங்கை நீங்கள் அடைச்சி வச்சிங்கன்னா டேங்க்குக்கு தண்ணி ஏறுமா? ஏறுச்சுன்னா என்ன ஆகும்? ஓவர்ஃப்ளோ ஆகி அவ்வளோ தண்ணி என்ன செய்யும்? அப்போ டேங்க் எப்படி இருக்கணும்? ஓப்பனாக இருக்கணும். எவ்வளோ ஊற்றுனாலும் டேங்க்லேருந்து என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? அவுட்லெட் தண்ணி போய்கிட்டே இருக்கணும். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உன்கிட்ட இருந்து வெளியே போகுதா? சில பேருக்கு வெளியே போகுது, வேற மாதிரி போகுது. ஏன்னா சரியில்லை, வாழ்க்கை சரியில்லை. அதனால ஆசீர்வாதம் எல்லாம் வேற மாதிரி என்ன செய்யுது, போகுது. நீங்கள் முதல்ல உங்களை விட எளியவர்களுக்கு கொடுக்கணும். உங்களை சுற்றி எப்போதும் உங்களுக்கு ஒரு கவனம் வேண்டும். புரியுதா? கவனம் வேண்டும். ஒரு நாள் ஒரு பெரிய பணக்காரர் ஹை கிளாஸ் காரில் சர்ன்னு பறந்துக்கிட்டு இருந்தார். வழக்கமாக போயிட்டு வர்ற ஏரியா தான், ரோடு தான், அப்படி போயிட்டு இருந்தார். திடீர்னு ஒரு நாள் ஒரு செங்கல் வந்து அவருடைய காரில் அடிச்சுது, டங்குன்னு. காரை ஓரமாக நிப்பாட்டினார். வெளியே வந்து பார்த்தார், ஒரு டென்ட் ஆயிடுச்சு, ஒரு பள்ளம் விழுந்துருச்சு, செங்கல் அடிச்சிருக்கு. பயங்கர கோபம், எத்தனை கோடி ரூபா காரு அப்படின்னு திரும்பி பார்த்தார். அங்கே ஒரு பையன், அவன் தான் எரிஞ்சிருக்கான் கல்லை. ஆமாம், அவன் தான். உன்னை இவருக்கு பயங்கர கோபம். போனார், காதை பிடிச்சார். ஏண்டா ஏண்டா அப்படின்னாரு. அவன், சார் இங்கே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போனான். அங்கே ஒரு நடக்க முடியாத தம்பி, அவன்கிட்ட நான் உன்னைய ஒரு காரில் ஏற்றி கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி இந்த அண்ணன் என்ன செஞ்சுருக்கிறாரு, சொல்லி வச்சிருக்கிறாரு. ஆமாம்,
அந்த பையனுக்கு இந்த கார் ரொம்ப பிடிக்கும். சில பேர் சின்ன பையன்லேயே இந்த கார் ரொம்ப கிரேசியாக இருப்பாங்க தெரியுமா, அந்த கார் இந்த கார்னு எல்லாத்தையும் அவன் தெரிஞ்சு வச்சுருப்பான். அந்த மாதிரி இந்த கார், சார் உங்களை நான் கையை காட்டினா என்ன செய்ய மாட்டீங்க, நிற்க மாட்டீங்க, உங்களை நான் பார்க்க முடியாது, நீங்கள் எட்டாத உயரம், அதனால தான் நான் கல்லை விட்டு எரிய வேண்டியதாயிருச்சு, என் தம்பியை ஒரு ரவுண்டு என்ன செய்யுங்க அடிச்சு விடுங்க. நம்மை சுற்றி நாம் கவனிக்கப்பட வேண்டியவர்கள் என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. பட் we don't take care. நம்ம கண்டுக்கிட மாட்டேங்கிறோம். நமக்கு நம்ம வேலை, நம்ம காரியம், நம்ம ஜோலி. இதைத்தான் அந்த வேதபாரகன் செஞ்சான், பரிசேயன் செஞ்சான். குற்றுயிராய் ஒருத்தன் கிடக்கிறான், ஆனா இவன் கண்டும் காணாதது போல என்ன செய்யறான், போறான். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை சுத்தி இருக்கிற சிறியவர்களை கவனி, குடு, அவங்களுக்கு சேர்த்தா நான் உனக்கு கொடுக்குறேன், நீ குடு, கொடுக்கறதுனால நீ குறைஞ்சு போக மாட்ட, கொடுக்க கொடுக்க நான் உனக்கு என்ன செய்வேன், கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ரெண்டாவது யாருக்கு கொடுக்கணும், கேட்கிற எவனுக்கும். மூணாவது 2 கொரிந்தியர் 9:1 பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயம். பரிசுத்தவான்கள் யாரு, ஊழியக்காரங்க. ஊழியக்காரங்களுக்கு எதுக்கு தர்மம் பண்ணணும், அவங்க அதை வச்சு என்ன செய்யறாங்க, ஊழியம் பண்ணுறாங்க, சபைக்கு செலவு பண்ணுறாங்க, சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. ஸோ பரிசுத்தவான்கள். ஸோ 3 பேருக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒன்று யாருக்கு கொடுக்கணும், நம்மை விட சிறியவர்களுக்கு. ரெண்டாவது யார் கொடுக்கணும், யார் கேட்டாலும் என்ன செய்யணும், கொடுக்கணும். மூணாவது யார் கொடுக்கணும், சத்தமா சொல்லுங்க, பரிசுத்தவான்களுக்கு. இப்போ யார் கொடுக்க மாட்டாங்கிறத நான் வேகமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். யார் கொடுக்க மாட்டாங்க, அந்த மனநிலையை நம்ம உடைச்செறியணும். முதல் யாருன்னா, பண ஆசை உள்ளவர்கள் கொடுக்க மாட்டார்கள். யார் கொடுக்க மாட்டா, ஒரு ஐஸ்வர்யமுள்ள வாலிபன் வந்தான், இங்கே வாப்பா, என்ன பார்த்தாலே தெரியுதுல்ல, ஒரு நல்ல பணக்கார வீட்டு பையன் மாதிரி இருக்கிறாரு, என்ன ஸ்டைலா வந்து ஏசப்பாட்ட பரலோகம் போறக்கு என்ன செய்யணும்னு கேட்டான். ஆண்டவர் சொன்னார், நீ நியாயப்பிரமாணத்தில் உள்ளது எல்லாத்தையும் கைக்கொள் அப்படின்னாரு. அவன் சொன்னான், சிறு வயது முதல் எல்லாத்தையும் கைக்கொள்றேன். ஆமாம், 10 கட்டளைகளையும் நான் என்ன செய்கிறேன், கைக்கொள்றேன். ஓ வெரி குட். அது ரொம்ப பெரிய பாராட்டப்படத்தக்க செயலுங்க. 10 கட்டளைகளையும் கைக்கொள்றது கஷ்டம். ஆனால் அவன் ரொம்ப பெர்ஃபெக்டான ஆளு, அவன்கிட்ட ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ பூரண சற்குணனா இருக்க விரும்பினால் உனக்கு இருக்கிற ஆஸ்தியை விற்று தரித்திரருக்கு கொடு அப்படின்னாரு. அப்ப இவன் மேல இருக்கிற ஒரே ஒரு குறை என்னது, இவன் ஏழைகளுக்கு என்ன செய்யறது இல்ல, கொடுக்கறது இல்ல, யாருக்கும் கொடுக்கறது இல்ல. ஆண்டவர் இவனுக்கு அந்த கொடுக்கிற அந்த குணத்தை கொடுக்கணும்னு நினைச்சு சொன்னார். ஆனா வேதம் சொல்லுது, அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடியினால் துக்கத்துடனே. அப்ப இவனுக்கு தரித்திரருக்கு கொடுக்க மனசு இல்ல, கொடுக்க காசு இல்லையா, மனசு இல்லையா, காசு இல்லையா, மனசு இல்லையா, புரியுதா உங்களுக்கு? கொடுக்கறதுக்கு காசு வேணுமா, மனசு வேணுமா? ஆமா, இல்லன்னு சொல்லுவான், எனக்கு கொடுக்கறதுக்கு காசு இல்லன்னு சொல்லுவான். அவன் பண ஆசை உள்ளவன். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீ பண ஆசை உள்ளவனான்னு கேளுங்க, நீ பண ஆசை உள்ளவனா? புரியுதா? பண ஆசை இருக்கிறவங்க கேட்டா என்ன சொல்லுவாங்க, என்கிட்ட இல்ல. தேங்க்யூ. ஏன்னா அவங்களுக்கு கொடுத்தா பணம் குறைஞ்சிரும்னு அவங்க நினைக்கிறாங்க. கொடுத்தா பணம் குறையுமா? அக்கார்டிங் டு த பைபிள் கொடுத்தா எந்த ஆசீர்வாதமும் குறையுமா? கிடையாது. கொடுக்க 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 நாம், புரியுதா, கொடுங்கள் அப்பொழுது காலியாவீர்கள். பைபிள் என்ன சொல்லுது, கொடுங்கள் அப்பொழுது. பிறகு எனக்கு குறையுமா? குறையாதுல. அப்ப ஏன் பணக்காரர்கள் கொடுக்கறது இல்லை அப்படின்னா, பணம் தங்களை விட்டு போகிறத அவங்க என்ன செய்யறதில்ல, விரும்புறதில்ல. ஏன்னா அவங்க இருதயம் எதன் மேல இருக்கு, பணம். அவங்களுக்கு பணம் 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 தான். அந்த பணம் போச்சுன்னா அப்படியே ஏதோ உசுறு போற மாதிரியே என்ன செய்யும் அவங்களுக்கு இருக்கும். அதனால என்ன செய்ய மாட்டாங்க, பணத்தை கொடுக்க மாட்டாங்கோ. அதனால நம்ம எப்படி இருக்கக்கூடாது, பண ஆசை உள்ளவர்களா? லூக்கா 12:21
தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பணத்தை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? 20வது வசனத்துல, மதிகேடனே. அப்ப தேவனிடத்தில் ஐஸ்வர்யமா இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? நம்ம ஏழைகளுக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கொடுக்கிறான். ஏழைக்கு கொடுக்குறீங்கன்னா யார் கொடுக்குறீங்க? அப்ப நீங்க ஏழைக்கு கொடுக்க 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 யார்கிட்ட ஐஸ்வர்யவானாய் மாறுகிறீர்கள்? யாரிடத்துல கிருபைகள் சேருகிறது? உங்களுக்கான கிருபைகள் யாரிடத்துல உங்களுக்கான பொக்கிஷம் சேருகிறது? தேவனிடத்தில். அப்ப தேவன் உங்களுக்கு தருவாரா தரமாட்டாரா? எப்பனாலும் ஆண்டவர்கிட்ட கேட்டு என்ன செஞ்சுக்கலாம்? நீங்க வாங்கிக்கலாம் தானே. அப்படி தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனாய் இராமல் தனக்காகவே பணத்தை சேர்க்கிறவன் மதிகேடன், முட்டாள். யார் சொல்றா? சொல்லுங்க. இயேசு சொல்றார், கர்த்தர் சொல்றாரு. ஒரு வயதான தம்பதியினர் இறந்துட்டாங்க, வயசாகி. அவங்க பிள்ளைகள் அமெரிக்க தேசத்தில் இருக்கிறாங்க. அவங்க இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பிள்ளைகளுக்கு அந்த லோக்கல் பேங்க்ல இருந்து ஒரு செய்தி போகுது, உங்கள் பேரண்ட்ஸுடைய சேஃப்டி லாக்கர் இன்னும் கிளியர் பண்ணாமல் இருக்குது, வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி அதை கிளியர் பண்ணுங்கள், ஏன்னா அவங்க இறந்துட்டாங்க, அதை கிளியர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே சரின்ட்டு அவங்க வர்றாங்க. வந்து அந்த லாக்கரை திறந்து பார்த்தா 2 கோடி ரூபாய் இருக்குது. அதில் என்ன ஒரு துரதிர்ஷ்டவசம் தெரியுமா? செல்லாத நோட்டு. இந்த 500 1000 இருக்குல்ல, அது மாறுறதுக்கு முன்னாடி இந்த ஆட்கள் போய் சேர்ந்துருச்சுங்க. இதை மாற்றாமல் அப்படியே உள்ளே இருந்தது. இன்னைக்கு திறந்து பார்த்தா செல்லாத நோட்டு 2 கோடி. இப்போ நான் கேட்குறேன், அந்த தாத்தா பாட்டி ஏன் இந்த 2 கோடியை உள்ளே வச்சுருக்காங்க? அவங்க பிள்ளைகள் அமெரிக்காவில் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. அவங்க கொடுக்குற காசை இவங்களுக்கு போதுமானது. எதுக்கு 2 கோடி உள்ள வைக்கிறாங்க? இதுதான் பண ஆசை. பணம் 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 பணம். இப்போ அதுக்கு யாருக்காவது செல்லுச்சாது? யோசித்து பாருங்க. இல்ல. அது அப்ப இந்த சேர்த்து வச்ச ஆள் யாரு? மதிகேடன். இந்த ஆளை புத்திசாலின்னு சொல்லுவோமா, மதிகேடன்னு சொல்லுவோமா? அப்ப இவங்க இந்த 2 கோடியை ஏழைகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு பரலோகத்துக்கு போயிருந்தாங்கன்னா ஆசீர்வாதமாக இருந்திருப்பாங்க தானே. என்ன, நான் கூட அடிக்கடி நினைப்பேன், அந்த அம்மா ஜெயலலிதாவுடைய 20,000 கோடி எங்கே? இன்னைக்கு வரைக்கும் விட தெரியலைங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த பணத்தை எடுக்கிறதுக்காக இந்த அம்மா காலையே எடுத்துட்டாங்களாம். ஏன்னா இந்த அம்மா கால் வச்சாதான் அந்த லாக்கர் திறக்குமா. தூக்கிட்டாங்க. ஏன்னா இப்போ என்னன்னா, நான் என்ன சொல்கிறேன், இந்த அம்மா அந்த 20,000 கோடியில் 10 லட்சத்துக்கு ஒரு வீடு வீதம் கட்டி கொடுத்திருந்தால் 2 லட்சம் பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருந்துருக்கலாம். 5 லட்சத்துக்கு வீடு கட்டி கொடுத்துருந்தா 4 லட்சம் பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கலாம். 4 லட்சம் பேருக்கு இந்த அம்மா தர்மம் பண்ணிருந்துச்சுன்னா நான் நம்புகிறேன் கண்டிப்பாக பரலோகத்தில் அதுக்கு இடம் இருக்குது. நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு? ஏன்னா வேதம் சொல்லுகிறது, இரக்கம் நியாயத்தீர்ப்பு நாளில் மேன்மை பாராட்டப்படும். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? யோசித்து பாருங்க. பணம். லெபனான் அப்படின்னு ஒரு நாடு இருக்குது. அந்த தலைநகர் பெய்ரூட்டில் பாத்திமா ஓத்மன்னு 52 வயதான ஒரு ஊனமுற்ற பெண் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் பிளாட்ஃபார்மில் இந்த அம்மா இறந்து போச்சு. எந்த அம்மா? இந்த அம்மா தான். இந்த அம்மா தான் இறந்து போச்சு. கையில் 3 லட்சம் ரூபா வச்சுருந்துருக்குதுங்க இந்த அம்மா. அடுத்த செய்தி தான் நமக்கெல்லாம் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். உங்கள் உசுரை கையில் பிடிச்சிக்கோங்க. அதனுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் 9 கோடியே 30 லட்சம் ரூபா இருந்துச்சான். பிச்சை எடுக்கிற அம்மா. இப்பயும் இந்த அம்மாக்கள் நிறைய பேரை நம்ம பார்க்கலாம். ஹோட்டலுக்கு வெளியே, சர்ச்சுக்கு வெளியே கூட நிற்பாங்க, தாங்க 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 தாங்க. இப்போ இவ்வளவு ரூபாயை
வச்சுக்கிட்டோம். அந்த அம்மா என்ன செய்யுது, அம்மா பசிக்குது தாங்க, இந்த காசெல்லாம் என்ன பண்ற, வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் வச்சிருக்கேன். பண ஆசை, பண பேய். யோசித்து பாருங்க, யாருக்கு யூஸ் ஆச்சு? அந்த அம்மாக்கு என்ன ஆகல? இவ்வளவு கோடியை வச்சு ராணி மாதிரி என்ன செஞ்சிருக்கலாம்? நான் என்ன சொல்றேன், 11 மாசம் பிச்சை எடு, டிசம்பர் மாசமாவது 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூமை போட்டு அவ்வளோத்தையும் காலி பண்ணு, ஜனவரில இருந்து என்ன செய்வோம், பிச்சை எடுப்போம். ஏன் அது ஒரு பிசினஸ் தானே, இதுதானே புத்திசாலித்தனம். நீ 12 மாசமும் பிச்சை எடுத்து ஜனவரி மாசமும் பிச்சை எடுத்தீனா மதிகேடனே, முட்டாள். பணம், பண ஆசை எல்லா தீமைக்கும். நல்லா விளங்கிக்கோங்க, பண ஆசை இருக்கிறவங்க யாருக்கும் பணத்தை என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க, எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, எல்லாம் தங்களுக்கு வேணும். ரெண்டாவது பஞ்ச மனநிலை அல்லது குறைவுபட்ட மனநிலை, அல்லது ஆங்கிலத்தில் ஸ்கேர்சிட்டி மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. பஞ்ச மனநிலை. எபிரேயர் 13:5 உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள்னு போட்டிருக்கு. இது எனக்கு போதும், இதை நீங்க வச்சுக்கோங்க. ஏன்னா என்கிட்ட ஏற்கனவே 4 சுடிதார் இருக்குது, அதனால 2 சுடிதாரை நீங்க வச்சுக்கோங்க. எனக்கு ஏற்கனவே 8 சேலை இருக்கு, இந்த ஒரு 4 சேலையை வச்சுக்கோங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா எதையுமே கழிக்க மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படியே குப்பையா இருக்கும், எல்லாத்தையும் அட்டைப்பட்டியில் கட்டுறது, பேப்பரில் கட்டுறது, துணியில் கட்டுறது, அதில் கட்டுறது, ரப்பர் பேண்டா போட்டு வைக்கிறது, எதையுமே விட மாட்டாங்க. ஊரில் இருக்கிற அவ்வளோ குப்பையும் அங்கே தாங்க என்ன செய்யும் இருக்கும். என்னன்னா அது இல்லாமல் போய் என்ன, சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு தேவைப்படும். ஆண்டவரே சொல்லிட்டார், நாளைக்கு உசுரோட இருப்பியா இல்லையா, நமக்கு கேரண்டியே கிடையாது. நாளைக்கு தேவைப்படும்னு வைக்கிறது இருக்கட்டும், அது உண்மையா கொஞ்ச நாள் கழிச்சு தேவைப்படும் போது அது எங்க வச்சோம் நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. திரும்ப ஒன்று வாங்குவோம், திரும்ப அதையும் என்ன செய்வோம், நாளைக்கு தேவைப்படும். ஒரு 6 ரூபாவை எவனுக்கும் கொடுக்க மாட்டாங்க. என்னன்னா எனக்கு வேணும்ல, இவன் எடுத்துட்டு போய் தொலைச்சிட்டான்டா, எனக்கு 6 ரூபா. 6 ரூபா என்ன 4 பவுன் ரேட்டுக்கா விற்குது? 6 ரூபா எவ்வளவு வேணும்னா தான் வாங்கிக்கலாம்லன்னா பஞ்ச மனநிலை. அதனால தான் பாருங்க, இந்த தண்ணி பிடிக்கிற இடத்துல அடிச்சு பிடிச்சி என்னன்னா, தண்ணி நின்றுச்சுன்னா முதல்ல நான் பிடிச்சிக்கிறேன், எனக்கு வேணும், நின்றுச்சுன்னா அடுத்து 10 நாளைக்கு அவன் தண்ணி விடலனா, விடலைன்னா என்ன, வண்டி தண்ணி வரும்ல, இல்லாட்டினா வாங்க நாங்கள் சர்ச்சிலேருந்து ஊற்றுறோம். அந்த பஞ்ச மனநிலை எனக்கு இல்லாமல் போயிருமோ. இந்த தனக்கு பின் தானம்னு ஒன்று இருக்குல்ல, அதுவே பஞ்ச மனநிலை தான். புரியுதா உங்களுக்கு? அது இப்போ என்கிட்ட இருக்குது, இவர் கேட்குறாரு, நான் என்ன சொல்கிறேன், இல்லை என்கிட்ட அப்படிங்கிறேன், என்கிட்ட இல்லை. உடனே இன்னொருத்தர் கேட்குறாரு, உங்கள்கிட்ட இருந்துச்சுல, அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறது? இப்போ ஆண்டவர் சொல்கிறார், இப்போ அவனுக்கு தேவை, அவன் சாக போகிறான், நீ அவனுக்கு கொடு, உனக்கு நான் என்ன செய்வேன். புரியுதா உங்களுக்கு? அந்த ஸ்கார்சிட்டி மென்டாலிட்டி. இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன், நான் ஒரு பானிபூரி கடை போட்டிருக்கேன், எனக்கு அமோகமாக விற்பனை ஆகுது. கொஞ்ச நாள் கழிச்சு பக்கத்தில் இன்னொருத்தன் பானிபூரி கடையை போட்டான், எனக்கு இப்போ என்ன ஆகுது, வயிறு எரிகிறது. அவனை எப்படிடா சூனியம் வச்சு இந்த இடத்த விட்டு காலி பண்ணுறது? ஸோ வர்ற போகிறவன்ட்டெல்லாம் என்ன சொல்லுவேன் தெரியுமா, அவெல்லாம் சுத்தமாகவே போடுறது கிடையாதுங்க. நம்ம கடை பாருங்கள், நீங்கள் எங்கேனாலும் நீங்கள் யோசிங்க, தான் கடையை ஒசத்தி மற்ற கடையை ஒருத்தன் மட்டம் தட்டி பேசுகிறான்னா அவனுக்கு என்ன மென்டாலிட்டி இருக்குது? ஏன் அவன் பிழைக்கக்கூடாதா? அவனும் மனுஷன் தானே, போயிட்டு பண்ணிட்டு போகிறான். அவன் உண்மையாக பண்ணால் உண்மையில் மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். எனக்கு படி அளக்கிறது யாரு? கர்த்தர். ஆனால் இவனால் ஏன் பிஸ்னஸ் கெட்டு போச்சு அப்படிங்கிற ஒன்று லாஜிக்கு கிடையவே கிடையாது. எனக்கு என் கர்த்தர் என் பட்சம் இருக்கிறார், எனக்கு விரோதமாக இருப்பவன் யார்? எப்போ சரி, அப்போ ஒரு கடை போட்டதுக்கே இவனுக்கு வயிறு எரியுது. ஏற்கனவே நிறையா டேப்லெட்லாம் போட்டு டெய்லி ஜெலிசில் குடிச்சு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இன்னொருத்தர் இந்த சைடு கடையை போட்டான், என்ன ஆகும்? என்ன ஆகும் யோசித்து பாருங்க.
இப்போ என்னன்னா கவனிங்க, எத்தனை கடை வந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா பானிபூரி சாப்பிடுகிறவருடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெருகிக்கொண்டே தான் இருக்கிறது. ஜனத்தொகை பெருகுது. யோசித்து பாருங்க. அதனால தான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நகை கடைன்னு வச்சுக்கோங்களேன், அது நகை கடை தெரு. அந்த கடை வரிசையாக என்ன தான் இருக்கும்? நகை கடை தான் இருக்கும். ஜவுளி கடையா வரிசையாக என்ன இருக்கும்? ஜவுளி கடை இருக்கும். அப்போ பானிபூரி கடை வரிசையாக இருந்தால் என்னவா? நமக்கு வர்ற கஸ்டமர் நமக்கு தான் என்ன செய்வான்? வருவான். கறிக்கடை வரிசையா. புரியுதா? எனக்கு அந்த சிவகாசியில் ஒரு மீன் கடை இருக்குது, ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வரிசையாக மீன் கடை இருக்குங்க. நீங்கள் இப்படி போனீங்கன்னா எல்லா கடையும் என்ன செய்யலாம்? விசிட் பண்ணலாம். ஆனால் அந்த ஸ்கேர்சிட்டி மென்டாலிட்டி இருக்கிறவன் என்ன நினைப்பான்னா, கடைக்கு தான் எல்லாம் போவான், கடைசி கடைக்கு வரமாட்டான். ஆனால் அந்த அந்த மீன் கடையில் எனக்கு பெரிய பிடிச்ச விஷயம் என்னன்னா, கடைசி கடைக்காரனுக்கும் வியாபாரம் என்ன செய்யுது? நடக்குது. பக்கத்தில் பார்த்து உனக்கும் வியாபாரம் நடக்கும். ஒன்ன மாதிரியே வியாபாரம் பண்ணுறவனை கரிச்சு கொட்டாத. என்னமோ அந்த உலகத்தில் நீ மட்டும்தான் நல்லவன், மற்ற எல்லாம் கெட்டவன் மாதிரி என்ன செய்யக்கூடாது? எல்லாரும் வாழட்டும். எல்லாரும் சொல்லுங்க. எல்லாத்துக்கும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? படி அளக்கிறாரு, மழையை ஊத்துறாரு, தண்ணியை ஊத்துறாரு, எல்லாருக்கும் விளைய செய்கிறாரு. நம்முடைய தேவன் தயால குணமுள்ளவர். உன்னைய குறைய விடுவாரா? மூணாவது, இரக்கமற்றவர்கள் கொடுக்க மாட்டார்கள். சமாரியனுடைய கதையில பாருங்க, ஒருத்தன் குத்துயிரா கிடக்கிறான், 2 பேரும் கண்டுக்கிடாம என்ன செய்யறான்? இந்த இரக்கமற்றவருடைய குணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரையும் கண்டுக்கிட மாட்டாங்க. ஏன்னா கண்டுக்கிட்டா என்ன செய்ய வேண்டியிருக்கும்? விசாரிக்க வேண்டியிருக்கும். அப்புறம் அவன் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டான்னா எதையாவது கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால அப்படியே போறது. யாராவது கூப்பிட்டா, கூப்பிட்டீங்களா? கவனிக்கவே இல்லை. இந்த பொய் சொல்லாத. கவனிச்ச, ஆனா கண்டுக்கிடாம என்ன செய்யற? போற. ஏன் சொல்லுங்க. இந்த மாதிரி இரக்கமற்றவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, ரொம்ப அட்வைஸ் பண்ணுவாங்க நம்மகிட்ட. மதுரையில் ஒரு பாஸ்டர் இருக்கிறார், கோடீஸ்வர பாஸ்டர். அவர்கிட்ட யாராவது போய், ஐயா சர்ச்சை கட்டுறோம், கொஞ்சம் கொடுத்து உதவி செய்யுங்கன்னு சொன்னால், வாங்க பிரதர் உட்காருங்க, உங்களுக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லணும். பாருங்க, கர்த்தர் நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர், அவர் பட்சபாதம் இல்லாதவர், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமாம் பிரதர், நான் மீன் பிடிச்சு கொடுக்கறது நல்லதா? மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கறது நல்லதா? ஆமாம் பாருங்க, நான் எப்படி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆச்சா ஊச்சா அப்படின்னு சொல்லி வாயிலே வடை சுட்டு சட்னி எல்லாம் வச்சு அனுப்பிவிட்டுறது. ஏங்க ஒரு டீ கூட கிடையாதுங்க. இவ்வளோ பேசினதுக்கு ஒரு 1000 ரூபா கொடுக்கலாம்ல? கர்த்தர் உன்னை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பேன், நான் ஜெபம் பண்ணி ஆசீர்வதிச்சு அனுப்புகிறேன். இன்னைக்கு நான் உனக்கு 1000 ரூபா கொடுத்தா கூட எனக்கு காலி ஆயிரும், ஆனால் ஏன் ஆசீர்வாதம் உனக்கு ஒரு நாளும் குறையாது. அப்படிங்கிறத ஆள்லாம் யாரு? இரக்கமற்றவர்கள். நீ இவ்வளோ பேசினதுக்கு என்ன செய்ய? ஏதாவது கொடுத்த. இவ்வளோ பேசினவுடனே அந்த ஆள் முடிவு பண்ணிடுவான், சாமி இனி உன் பக்கமே என்ன செய்ய மாட்டேன். அதுதான் இவருடைய டார்கெட்டுமே. நீ என் பக்கம் வரக்கூடாதுன்ட்டு தான் இவ்வளோ நேரம் நான் உன்னை இருந்து செஞ்சுருக்கேன், அறுத்து தள்ளி இருக்கிறேன். பாருங்க, அட்வைஸ் தேவைதான். ஆனால் இப்போ அவனுக்கு என்ன தேவை? இப்போ பாருங்க, இயேசுநாதருடைய ஊழியத்தில் தெய்வீக சுகம் மக்களுக்கு தேவை. அதுக்குன்னு ஆண்டவர் தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்வது எப்படி? நம்பர் 1, முழங்காலில் நின்று ஜெபிக்கவும், உன் பாவத்தை அறிக்கை செய்யவும். இதுவா இப்போ தேவை அவனுக்கு? இப்போ தேவை என்னது அவனுக்கு? வயிறு வலி. வித்தியாசம் புரியுதா? ஆண்டவர் முதல்ல என்ன செஞ்சாரு? சுகமாக்கினார், உபதேசித்தார். இரக்கமற்றவர்களா நம்ம இருக்கவே கூடாதுங்க. ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஏன் கஷ்டப்படுறான்? சும்மாவா கஷ்டப்படுறான்? நம்ம சொல்லி ஒன்றுமே கேட்கல. சரி கேட்கல, ஆனால் இப்போ கஷ்டப்படுறான். ஏதாவது நம்மளால் முடிஞ்சது என்ன செய்வோம். இரக்கமுள்ளவர்களாய் நாம் இருக்க. 2 பேர் ட்ராவல் பண்ணியிருந்திருக்காங்க. 2 பேரும் விசுவாசிகள் தான். மதிய நேரம் பயங்கரமான வெயில். ஒருத்தன் மட்டும் சாப்பாடு கொண்டு வந்திருக்கான். அவன் என்ன சொன்னான்னா, எப்பா இந்த மர நிழல் கொஞ்சம் தான் இருக்குது, இதில் நீ படுத்துக்கோ, நான் மரத்து மேலே ஏறிக்கிறேன்ட்டான். விவரமா மேலே ஏறிட்டு உட்காந்துட்டு தூங்குற மாதிரி அவனும் நடித்தான். கீழே இருக்கிறவன் ரொம்ப அசதியில் அப்படியே நல்லா தூங்கிட்டான். இவன் தூங்கினோடனே அவன் பொட்டலத்தை பிரிக்கிறான். பிரித்தா வாசனை அப்படியே கமகமன்னு என்ன செய்யுது?
அப்படி அந்த தக்காளி சாதம், லெமன் சாதத்தில் அப்படி அந்த கடலைப்பருப்பெல்லாம் வறுத்து போட்டால் அப்படி எப்படி வாசனை வரும். அது வந்த உடனே இவனுக்கு முழி தட்டிருச்சு. மேலே பார்த்தா அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அடப்பாவி, சாப்பாடு கொண்டு வந்ததை சொல்லவே இல்லை இவன்ட்டு. இவன் சரி ஒரு சத்தியத்தை அனுப்பி பார்ப்போம், சத்தியம் அவனை விடுதலை ஆக்கட்டும் அப்படின்ட்டு, உன்னை போல் பிறனையும் நேசிப்பாயாக அப்படின்னா. மேலேருந்து அவன் சொன்னான், பிறர் பொருளை இச்சியாதிருப்பாயாக. என்ன ஒரு இரக்கமற்ற குணம். இப்போ பாருங்க, 2 பேருக்கும் பசி இருக்குது, பாதி பாதி சாப்பிட்டா பசி அடங்கும்ல. அதுக்கப்புறம் கர்த்தர் தரமாட்டாரா 2 பேருக்கும்? அதனால இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம். எத்தனை பேர் இரக்கமா இருக்க போறீங்க? 4வதாக, பரலோக சிந்தை இல்லாதவர்கள் கொடுக்க மாட்டாங்க. பரலோகம் இருக்கா இல்லையா? அங்க நமக்காக கணக்கு வைக்கப்பட்டிருக்கா இல்லையா? மத்தேயு 6:1 தான தர்மம் செய்யும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்துல உங்களுக்கு பலன் இருக்கும்னு பைபிளில் போட்டிருக்கு. நீங்க நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா, நம்ம செய்கிற தான தர்மத்துக்கு பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் நமக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. ஆண்டவரே சொன்னார், பரலோகத்தில் பொக்கிஷங்களை என்ன செய்யுங்க? சேர்த்து வைங்கன்னாரு. லூக்கா 16வது அதிகாரத்தில் ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவம். லாசரு தரித்திரன் ஐஸ்வர்யவானுடைய வீட்டுக்கு வெளியே இருக்கான். அவனை குறித்த சிந்தையற்றவனா யார் இருக்கா? யார் இருக்கா? ஐஸ்வர்யவான் இருக்கிறான். எங்க போனா? நரகத்துக்கு போனாங்க. வேதம் சொல்லுது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன். சத்தமா சொல்லுங்க, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். தீங்கு நாட்கள் நமக்கு வருமா வராதா? ஆமா, பிரசங்கில வாஸ்து பாருங்க, தீங்கு நாட்கள் தான் நிறைய இருக்காமா. அதனால தீங்கு நாட்கள்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும்னா சிறுமைப்பட்டவர்கள் மேல் நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். பக்கத்தில் இருக்கிற ஆள் கண்ணை பாருங்க, அது கருணை கண்ணா அல்ல கருணை கிழங்கான்னு பாருங்க. கருணை கிழங்கு என்ன செய்யும்? சில பேர் பார்த்தீங்கன்னா பார்த்தே எரிச்சிருவான். இப்படி நம்ம ஏதாவது ஒன்று கேட்க போகணும்னு வச்சுக்கோங்களேன், என்ன வேணும், எதுக்கு நீ இத்தனை கேள்வி கேட்குறக்கு நான் கேட்காமலே என்ன செஞ்சுருந்துருக்கலாம். ஸோ என்னைக்கும் நமக்கு என்ன கண்ணு வேணும்? கருணை கண். பக்கத்தில் பாருங்க, கருணையோட பாருங்க பார்க்கலாம். கருணை பார்வை. எங்க கருணை பார்வையை காட்டுங்கள், கருணை காட்டுங்கள். வேற மாதிரி இருக்குன்னு. பரலோகம் இருக்குதுங்க. நம்ம செய்கிற எல்லாத்தையும் பரலோகம் என்ன செய்யுது? கவனிக்குது. நீங்கள் இந்த மன்னிக்காமல் போனதுக்குரிய அந்த உவமையில் பாருங்க, ஒருத்தன் மன்னிப்பை பெற்று வர்றான், அவனிடத்தில் கடன்பட்டவனை இவன் மன்னிக்காமல் அவன் கழுத்தை நெரிக்கிறத கண்டு தூதர்கள் போய் என்ன செஞ்சாங்களாம்? கம்ப்ளைண்ட் பண்ணாங்களாம். உங்கள்கிட்ட மன்னிப்பு வாங்கினவன் என்ன செய்யலை? மன்னிக்கலை. அப்போ நம்ம செய்கிற ஒவ்வொரு நற்கிரியையும் பரலோகம் பார்க்குதா இல்லையா? பரலோகத்தில் கணக்கு வைக்கப்படுதா இல்லையா? பரலோகத்திலேருந்து பலன் வேணுமா வேண்டாமா? ஸோ பரலோகம்னு ஒன்று இருக்குங்கிற சிந்தை இல்லாதவங்க என்ன செய்ய மாட்டாங்க? எல்லாம் அவங்களுக்கு உலகம்தான். உலகம் 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 இல்லையா? நீ செத்ததுக்கப்புறம் எங்கே போகிற? பரலோகம் போகிற. பரலோகத்தில் உனக்கு வீடு வேணுமா? பொக்கிஷம் வேணுமா? இந்த உலகத்தில் எல்லாத்தையும் என்ன செய்யணும்? தான தர்மம் பண்ணணும். கடைசியா கொடுப்பது தான் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம்னால என்னதான்? கிவிங் தான். எத்தனை பேர் ஆசீர்வாதத்தை விரும்புறீங்க? ஆசீர்வாதம்னாலே அவர் கொடுக்கறது தானங்க, புரியுதா? அப்ப அவர் ஆசீர்வதிக்கணும், நம்ம ஆசீர்வதிக்கணும். நம்ம ஆசீர்வதிக்கணும், அவர் ஆசீர்வதிப்பார். இதுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இவர் தான் கடவுள். இப்போ நான் இந்த கடவுள்கிட்ட சைக்கிள் கேட்குறேன். கடவுளே சைக்கிள் கொடுங்க, கடவுளே சைக்கிள் கொடுங்க, கடவுளே. எனக்கு சைக்கிள் கிடச்சிருச்சு, சைக்கிள் கிடச்சிருச்சு. இவரும் கடவுள்கிட்ட ஜோம் பண்ணுறாரு, சைக்கிள் கொடுங்க சைக்கிள் கொடுங்க அப்படின்னு ஜோம் பண்ணுறாரு. இப்போ கடவுள் எனக்குள்ள ஒரு ஏவுதல் தாராரு. என்ன தாராரு? இவனுக்கு சைக்கிளை கொடு அப்படின்னு சொல்லி ஒரு ஏவுதல் தாராரு. உடனே நானும் என்ன செய்கிறேன்? பிரதர் சைக்கிள் வேணுமா? இந்தாங்க பிடிங்க. ஓகே, சைக்கிள் என்ன செஞ்சிட்டேன்? கொடுத்துட்டேன். இப்போ பாருங்க, இவர் கடவுள்கிட்ட சைக்கிள் கேட்டால் கடவுள் நேரடியாக வந்து கொடுத்தாரு. என்ன செய்கிறாரு? என் மூலம்தான் கொடுத்தாரு. அப்போ எனக்கு மட்டும் நேரடியாக வந்து கொடுத்தாரு, எனக்கும். புரியுதா? புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த உலகத்தில் எல்லாருமே ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. ஆண்டவர் நேரடியாக தூதர்கள் அனுப்பி கொடுக்கறது கிடையாது. நம்மளை தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கும்படி
ஏவுகிறார். ஐடியா புரியுதா புரியலையா? சரி, கொடுத்துட்டேன். இப்போ இந்த ஆசீர்வாத சுழற்சியை நீங்கள் கவனிங்க. இப்போ நான் இவருக்கு சைக்கிள் கொடுத்ததுனால எனக்கு என்ன நன்மை? இப்போ நான் என்ன நினைப்பேன், போச்சு ஒரு சைக்கிள் தான் இருந்துச்சு, என்ன செஞ்சிட்டாரு, வாங்கிட்டு போயிட்டார். இதுக்கு தான் சைக்கிளை வெளியே எவனுக்கும் என்ன செய்யக்கூடாது, காட்டக்கூடாது. நமக்கு ஒன்று வந்துருச்சுனாலே வந்து கேட்டுருவாங்க. இப்படியெல்லாம் நான் மனம் புழுங்கக்கூடாது. அல்லது நான் என்ன நினைப்பேன் தெரியுமா, இவர் வந்து சைக்கிள் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது சைக்கிள் கேட்குற மாதிரி எனக்கு தோணுதுன்னா, பிரதர் எனக்கே ஒரு சைக்கிள் தான் பிரதர் இருக்குது, ரொம்ப காலம் நான் காத்திருந்து என்ன செஞ்சுருக்கிறேன், வாங்கியிருக்கேன், இதையும் யாருக்காக கொடுத்துட்டேன்னா எனக்கு அதுக்கப்புறம் சைக்கிளே கிடையாது, நான் காலம் முழுசும் ஆண்டியாவே என்ன செய்ய வேண்டியதான். இதுதான் அந்த பற்றாக்குறை மனநிலை. என்ன இப்போ எனக்கு என்னென்னலாம் நன்மை இருக்குன்னு பாருங்களேன். முதல்ல கடவுள்கிட்ட எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்குது. பரவாயில்லையே, கொடுக்கும்படி இவனுக்கு ஒரு நல்ல இருதயம் இருக்கேன்னு கடவுள் என் மேல் பிரியமாகிறார். சொல்லுங்க, கொடுக்கிற இடத்துல கர்த்தர் பிரியப்படுவாரா பண்ண மாட்டாரா? அப்ப கடவுளுக்கு என் மேல பிரியம் ஆயிருச்சுன்னா எனக்கு சைக்கிள் வேணும். சைக்கிள் தருவாரா தர மாட்டாரா? அந்த சைக்கிள் ஏற்கனவே இருக்கிற சைக்கிள் மாதிரி இருக்குமா, அதை விட சிறப்பா இருக்குமா? புரியுதா இப்ப என்ன மாதிரி ஆசீர்வாதங்கள் நடக்குதுன்னு? அது மட்டும் இல்ல, எனக்கு கொடுக்குற குணம் இருக்குன்னு இந்த கடவுளுக்கு தெரிஞ்ச உடனே, ஏன்னா கடவுள்கிட்ட நிறைய பேர் பெட்டிஷன் போட்டுக்கிட்டு இருக்கானா, நிறைய பேருக்கு கடவுள் கொடுக்க வேண்டியிருக்கா, எல்லாத்தையும் யார் மூலம் கொடுப்பாரு, ஏன் மூலம் கொடுப்பாரு. ஏன்னா எனக்கு தான் என்ன குணம் இருக்கு, கொடுக்குற குணம். பக்கத்தில் ஆள் பார்த்து உனக்கு கொடுக்குற குணம் இருக்கான்னு கேளுங்க. உனக்கு கொடுக்குற குணம் இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு கொடுக்கறதுக்கு கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஆனால் அந்த முறை கொடுக்கறது இருக்குல்ல, கஷ்டமான ப்ராசஸ். இப்போ எனக்கு சைக்கிளை கொடுத்துருன்னு ஏவரான்னு வச்சுக்கோங்களேன், ஒரே போராட்டமாக இருக்கும். ஆனால் கஷ்டப்பட்டு நான் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, ரெண்டாவது முறை கொடுக்கறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது முறையும் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, மூணாவது முறை கொடுக்கறது இன்னும் கொடுத்துரு. அதுக்கப்புறம் நான் அள்ளி கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. எனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன், ஏன்னா எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? இதுதான் ஆசீர்வாத சுழற்சிங்கிறேன். கொடுத்துக்கிட்டே இருப்பேன், வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ கடவுள் பாருங்க, என்னைய ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாவே என்ன செஞ்சிட்டாரு, மாத்திட்டாரு. ஏன்னா இவன் என்கிட்ட எதை வேணாலும் நம்பி கொடுக்கலாம், எல்லாத்தையும் கொடுப்பான், எல்லாத்தையும் கொடுப்பான். இவனை நம்பி BMW பென்ஸ் கொடுத்தா கூட என்ன செய்வான், கொடுப்பான். எதையும் தனக்குன்னு என்ன செய்ய மாட்டான், வச்சுக்கிற மாட்டான். புரியுதா? அதுதானே நம்ம பார்த்தோம், தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இராமல் தனக்காகவே எல்லாவற்றையும் சேர்த்து வைக்கிறவன் மதிகேடன். எது புத்திசாலித்தனம்? இவர்கிட்ட நான் நல்ல பேர் வாங்கணும், இவர்கிட்ட நான் ஐஸ்வர்யவானா இருக்கணும், இவர் நிறைய எனக்கு கொடுக்கணும்னு நினைக்கணும், அதுக்கு நான் நிறைய கொடுக்குறவனா என்ன செய்யணும். சரி, இப்போ எனக்கு இவருக்குமான ரிலேஷன்ஷிப் என்னது, எனக்கு இவருக்கும் என்ன ஆசீர்வாதம்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் இவர் சைக்கிள் கொடுத்தேன்னா உடனே இவருக்கு என் மேலே என்ன வந்துடும், பிரியம், அன்பு. இவர் போய் 4 பேர்கிட்ட சொல்லுவார், அந்த அண்ணன் ரொம்ப நல்ல அண்ணையா, எனக்கு சைக்கிள் என்ன செஞ்சுருக்காரு, அதன் மூலம் எனக்கு ஒரு செல்வாக்கு உண்டாகுதா, பேர் உண்டாகுதா. அந்த நமக்கு ஆண்டவர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கொடுத்தா தான் வைப்பார், இல்லாட்டினா ஊர் முழுசும் கஞ்ச பிசினாரின்னு நமக்கு ஒரு பட்டம் கொடுத்துருவாங்க. அந்த ஆள்கிட்ட போகாத, இருக்கிறதையும் பிடிங்கிட்டு விட்டுருவான். இப்போ எனக்கு செல்வாக்கு பெரிய இருக்கு. இப்போ என்னன்னா இதை விட பெரிய ஆசீர்வாதம் என்னங்க, அதான் சுழற்சின்னு சொன்னேன். என்னன்னா இவருக்கு அந்த அண்ணன் நமக்கு கொடுத்த மாதிரி நம்மளும் மற்றவர்களுக்கு கொடுக்கணுங்கிற உணர்வு என்ன செய்யும். இப்போ உதாரணத்துக்கு அவர் ஆண்டவர்கிட்ட சைக்கிளுக்காக ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இவருக்குள்ள ஒரு ஏவுதல் ஆண்டவர் கொடுத்துருவார், அவருக்கு கொடுக்கணும்னு. அப்போ ஏன்ட்ட இருந்த சைக்கிள் எங்கே போகுது, இப்போ இவர் வச்சிருந்தது இப்போ எங்கே போகுது, இவருக்கு போகுது. இவருக்கு இந்த சைக்கிள் போயிருச்சுன்னா இவருக்கு அடுத்து சிறப்பான சைக்கிள் என்ன செய்யும், கிடைக்கும். புரியுதா? இப்போ இவர்கிட்ட இருந்து இங்கே போனோடனே இவர் கொடுக்கிற தன்மை உள்ளவராக இருக்கிறாருன்னொன்னே கடவுளுக்கு யார் மேலே பிரியமாயிரும், இவர் மேலே. பரவாயில்லையே, இவரும் கொடுக்கிற குணமுள்ளவராக இருக்கிறாரு, அப்புறம் நம்ம கொடுக்கிற டிபார்ட்மெண்ட்ல இவரை போட்டுருவோன்னு சொல்லி இவரை பல பேருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் பயன்படுத்த இவருக்கு அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. இவர்கிட்ட வந்து இவர் பெற்றுக்கொள்றாரா, இவருக்கு ஒரு உணர்வு வரும், அந்த அண்ணன் நம்ம கொடுத்த மாதிரி நம்மளும் மற்றவங்களுக்கு என்ன செய்யணும். இப்படி சுழற்சி வந்துச்சுன்னா உலகம் எப்படி மாறிடும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. இது ஆசீர்வாத சுழற்சி. எத்தனை பேருக்கு இந்த சுழற்சியை உண்டாக்கணும்னு ஒரு வைராக்கியம் வந்திருக்குது? நான் நம்புறேன், கர்மேல் சபையை கர்த்தர் இந்த ஊருக்கே ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்ற போகிறார்.
நம்மை கர்த்தர் 1,00,000 லிட்டர் டேங்கா மாத்த போறாரு. அப்ப நம்ம இன்னைக்கு கையை கொஞ்சம் விரிச்சு காட்ட போறோம். இப்படி விரிச்சு காட்ட போறோம். இப்படி காட்டல, எப்படி காட்ட போறோம்? எப்படி கொடுக்க போறோம்? எத்தனை பேருக்கு இந்த ரகசியம் புரியுது? வாரி இறைத்து விருத்தி அடைவாரும் உண்டு. இறைக்கிற கிணறு தான் என்ன செய்யும்? ஊரும். 5 காரியம் பார்த்துருக்கோம். ஒன்று என்னன்னா, பண ஆசை இருக்க கூடாதுங்க. பணம் ஒரு பொருட்டே கிடையாதுங்க. அது வந்துட்டு போறது தான். அது போனா தான் பணம். அது நம்மகிட்ட இருந்தா நம்ம பிணம். புரியுதா? அது சாக்கடை. தேங்குனாலே என்னதான்? பணக்காரங்க பாருங்க, சாக்கடை தான். என்னன்னா, அவங்க யாருக்கும் உதவி செய்ய மாட்டாங்க, யாருக்கும் அவங்கள என்ன செய்யாது, பிடிக்காது. அவங்க வாழ்க்கையுமே அவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்காது. அவனுக்கு எல்லார் மேலேயும் சந்தேகம் இருக்கும். நம்ம பணத்தை பிடுங்கிடுவானோ, எடுத்துருவானோ. மனைவியை கூட என்ன செய்ய மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. உறவுகள் கெட்டு போயிடும். அவங்க உடம்பே என்ன செஞ்சிடும், கெட்டு போயிடும். பார்த்துருக்கீங்களா? நிறைய பேருக்கு சுகர் இருக்கு. என்ன மகிழ்ச்சி இருக்காது அவ்வளோ பணம் இருந்துச்சுன்னா. ஸோ பணம்னால என்னது? போகிறது தான். ஏன்னா சீனி வேணும், நீங்கள் என்ன செய்யணும்? பணத்தை, நான் பணத்தை கொடுக்க மாட்டேன், எனக்கு சீனி வேணும்னா வருமா? அது நான் பணத்தை கொடுக்க மாட்டேன், எனக்கு மட்டன் வரும்னா வருமா? அப்போ பணமே என்னதான்? அதை வச்சுக்கிடணும் அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது. அது வரும். எல்லாரும் சொல்லுங்க, பணம் என்ன செய்யும்? வரும், அப்புறம் போகும். வரும், அப்போ வரப்போக இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லாம் வரப்போக இருக்கணும். வந்து அப்படியே இருந்துடக்கூடாது. சரிதானே நான் சொல்றது? பணம் ஆசை இருக்கக்கூடாது. 2வது, பஞ்ச மனநிலை நமக்கு இருக்க. என் தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர், அவர்கிட்ட எல்லாம் எனக்கு தேவையானது என்ன செய்யுது. அதனால தான் ஆண்டவர் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்னு ஆண்டவர் சொன்னார். நமக்கு ஒரு வானத்தின் பலகனி இருக்குதுங்க, அது எப்பயும் திறந்தே இருக்கு. எனக்கு அதிலிருந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நான் குறைப்பட்டு போய், நான் இல்லாமல் போய் எனக்கு இருக்காது அப்படிலாம் நினைக்கவே கூடாது. 3வது, இரக்கமுள்ளவர்களாய் சொல்லுங்க இருக்க வேண்டும். 4வது, பரலோக சிந்தை நமக்கு வேணும். கடைசி 5வது, ஒரு ஆசீர்வாத சுழற்சியை நீங்கள் ஏற்படுத்தணும்னா கொடுக்கணும். இந்த உலகத்தில் சில பேர் நல்லா கொடுக்குற வல்லா இருக்கிறாங்க. அவங்க பற்றி நமக்கு ஏன் தெரியுதுன்னா, அவங்க விளம்பரம் பண்ணுறாங்க. நம்ம கிறிஸ்தவத்துலேயும் நிறைய பேர் கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம பாலிசி என்னென்னா, வலது கை கொடுக்குறது என்ன செய்யக்கூடாது, தெரியக்கூடாதுனால வெளியே தெரியல. ஆனால் சில விஷயங்களை கேள்விப்படுறதுனால அதில் ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பேரை சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஆனால் நான் பேரை சொல்ல விரும்பலை. அவர் என்ன செய்வாராம், போய் பேங்க்லேருந்து 500 ரூபா கெட்டு வாங்குவாராம். வாங்கிட்டு அப்படியே இந்த ஏழைகள் இருக்கிற பக்கம் அப்படி போய், வேலை இல்லாதவங்க இருப்பாங்க, சில பேர் வீட்டில் அன்னைக்கு சமைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லாமல் இருப்பாங்க. அப்படியே பேச்சு கொடுத்து விசாரிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு 500 ரூபா கொடுப்பாராம். அன்னைக்கு அவருக்கு வேலை இல்லைன்னா இதுதான் வேலையாம். 500 ரூபா ஒரு 500 ரூபா எடுத்துகிட்டு போய் அப்படியே பேசி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நைட்டு வெறுங்கையாக வந்தால் அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா. அவர் சொல்கிறார், அது எனக்கு ஒரு போதை. ஆமாம், அதில் அவ்வளோ மகிழ்ச்சி இருக்குது. ஆனால் என்னன்னா, அப்படி கொடுத்தும் அந்த ஆள் ஆண்டியாலாம் என்ன செய்யலை. புரியுதா உங்களுக்கு? நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க உலகத்தார், அவங்க அதை எப்படியோ விளம்பரம் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு விதத்தில் மீடியாவில் அது வெளியே வந்துடுது. அது நமக்கு தெரியுது. தெரியாமல் நிறைய பேர் பண்ணுறவங்களும் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு இந்த தெளிவு வேணும். கொடுத்தல் தான் ஆசீர்வாதம். ஸோ எல்லாத்தையும் என்ன செய்யணும், நம்ம எல்லோரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடலை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமாய் உன்னை கொடு, ஒப்பு கொடு, சந்தோஷமாய். உடலை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமாய் உன்னை கொடு. ஓ, இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார், இதிலே தான் மகிமை அடைகிறார். இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார், இதிலே தான் மகிமை அடைகிறார். உடலை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமாய் உன்னை கொடு, ஒப்பு கொடு, சந்தோஷமாய். உடலை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமாய்
உன்னை கொடு கொடு சந்தோஷமா. கரங்களை தட்டி கத்தர் நம்மோடு பேசின நல்ல வார்த்தைக்காய் கத்தருக்கு மகிமையை செலுத்துவோமா? நன்றி அப்பா. ஆசீர்வாதத்துக்கான ரகசியங்களை கற்றுக் கொடுத்தீரே, நன்றி அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க தலை மேல கை வச்சு, ஆண்டவரே இந்த மனநிலை எனக்கு தாங்க, கொடுக்கிற மனநிலை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கிற மனநிலை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. பண ஆசை எனக்குள்ள இருக்கக்கூடாது, பஞ்ச மனநிலை எனக்கு இருக்கக்கூடாது, இரக்கமற்றவனாய் நான் இருக்கக்கூடாது ராஜா. கொடுத்தலே ஆசீர்வாதத்திற்கான வழி என்பதை என் இருதயம் ஏற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. நான் கொடுக்கும்போது ஏதோ ஒன்று என்னை விட்டு போகுதுன்னு நான் நினைக்க கூடாது. அது ஒரு முதலீடு, அது ஒரு விதைத்தல். நிச்சயமா அது எனக்கு திரும்ப வரும், நல்ல வருமானம் எனக்கு கிடைக்கும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. நாங்கள் முதலீடு செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுங்க ராஜா. ஆமென். யாருக்கெல்லாம் கொடுக்கணும்? நம்மளை விட சிறுமைப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. எத்தனை பேர் கொடுப்பீங்க? எத்தனை பேர் அவர்களை விசாரிப்பீங்க? ரெண்டாவது, யாருக்கு கொடுக்கணும்? உங்கள்கிட்ட யாராவது கேட்டாங்கன்னா உங்களால் இயன்றதை என்ன செய்யுங்க, கொடுங்க. மூணாவது, யாருக்கு கொடுக்கணும்? பரிசுத்தவான்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கணும். எத்தனை பேர் கொடுக்கும்படியான மனநிலை ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ள போகிறீங்க? ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே கொடுக்கிற மனநிலையை கொடுங்க ராஜா. ஓ என்கிட்ட கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த விலையேற பெற்ற ரகசியங்களுக்காக ஸ்தோத்திரம். இதை கை கொண்டு ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும். எங்களை கர்த்தர் இந்த பட்டணத்துக்கே ஆசீர்வாதமாய் வைக்க போகிறீர் ஆண்டவரே. அதற்கான ரகசியத்தை நாங்கள் கற்றிருக்கிறோம் ராஜா. இன்றிலிருந்து நாங்கள் முதலீடு செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும்னு சொல்லி இருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.